கொடைக்கானலில் வாட்டி வதைக்கும் கடும் குளிரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரவிச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ரவிச்சந்திரன், இந்த கடும் பனிப்பொழிவால் எந்த அளவிற்கு கொடைக்கானல் பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சொல்லுங்க. வணக்கம் மோகன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை அந்த உறைபனியானது வருவது வாடிக்கை. கடந்த 10 நாட்களுக்கு தொடர்ந்து உறைபனியானது கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் காணப்பட்டது. தற்போது கடந்த ஒரு வார காலத்துக்கு பிறகு மீண்டும் இந்த உறைபனியானது இன்று காலை அதிகாலை, அதாவது 6 மணி அளவில், அதாவது 6 டிகிரி செல்சியஸ் குறைந்து நீர்பிடிப்பு பகுதியான அந்த கொடைக்கானல் நட்சத்திர ஏரியை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் வெண்போர்வை போர்த்திய போல் காட்சியளித்தது. மேலும் இந்த குளிரானது, உறைபனியானது வருங்காலங்களில் இன்னும் கூடுதலாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த பகல் பொழுதில் கடுமையான வெயில் அடித்து வந்த நிலையில் மாலையில் கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனால் உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த கடும் குளிரில் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் அதிகாலை முதலே எரிச்சாலை சுற்றியும் அந்த ஸ்வெட்டர் அணிந்து வந்து தங்களுடைய அந்த குளிரை அனுபவித்து வருகின்றனர். முழுமையான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ரவிச்சந்திரன்.